எங்க விடுறான் பாரு. எப்ப பார்த்தாலும் இந்த தடிமாடுங்க அடிச்சுக்கிறது தான் நீ பாக்குற. ஒன்ன வச்சுக்கிட்டு மிட் நைட் மசாலாவை பார்க்க முடியும். சொல்லுவடி. சமையல் ப்ரோக்ராம் போட்டாலாவது பார்ப்பேன். இதுக்கு மேல நீ சமையல கத்துக்கிட்டு வெள்ளங்கும். வாய் அதிகமாயிடுச்சு உனக்கு. அந்த பையன் போட்டோவை பாத்தியா? எந்த பையன்? அதான் உன் கெமிஸ்ட்ரி புக்ல அப்பா வச்சாரே. கெமிஸ்ட்ரி ஒத்து வரல, அதான் தொடல. ஏங்க அந்த போட்டோவை கிட்ட காட்டுங்க. எனக்கு மாமனார் மாமியார் தொந்தரவெல்லாம் இருக்க கூடாது. அவங்க உயிரோடவே இல்ல. போதுமா? அக்கா வந்திருக்கா, தங்கச்சி கூப்பிடுறான்லாம் போக கூடாது. அண்ணன் தம்பின பிக்கல் புடுங்கலாம் சுத்தமா ஆகாது. தலைவலிதான். தனி கட்டடி. நிறைய படிச்சிருக்கணும்னு சொல்லு பாட்டி. ஆர்டிகோல டாக்டர் டி சனிய. இந்தாமா நீ எதிர்பார்த்த மாதிரியே மாப்பிள்ளை பார்த்துட்டு சொல்லு. இந்த பார்ட்டியா? ஏப்பா மாப்பிள்ளை போட்டோ என் கையில இருக்கிற மாதிரி என் போட்டோ மாப்பிள்ளை கையில இருக்கா? பின்ன கொடுக்கணும் இல்ல? ஓ அதான் பார்த்ததோ இந்த வழி வழிஞ்சுதா? குட் மார்னிங் டாக்டர். வணக்கம் சார். வணக்கங்க ஐயா. ஐயா எம்ஆர்ஐ எடுத்துட்டிங்களா? காலையிலேயே எடுத்துட்டேங்க ஐயா. இல்லை நாமல் தான். என்னது லாஸ்ட் மந்த் ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. 103 ஃபைல் எடுப்பா. ஐயா இந்த மெடிசன் காஸ்ட்லியாக இருக்குன்னு பயப்படாதீங்க. சீப்பான மெடிசன் வேறு ஒன்று சொல்கிறேன், போய் வாங்கிக்கங்க. அதே எஃபெக்ட் தான், 4 நாளைக்கு சாப்பிட்டா போதும். ஹாஸ்பிட்டலில் இருந்து ஸ்டே பண்ணணும் அவசியம் இல்லை. தம்பி முத்து சார், ஐயாவை கூட்டு போய் இந்த மெடிசன்லாம் வாங்கி கொடுத்துரு. ஓகே சார். இப்படி தான் சார், அவன் இஷ்டத்துக்கு மாத்திரம் சார். ஹாஸ்பிட்டல் நஷ்டப்படுதுன்னு யோசிக்கிறதே இல்லை. மரியா சார் 230 உள்ள பேஷண்ட் ரிப்போர்ட் அடியா? ரெடி சார். குண்டா ப்ளூ கலர் ஜீன்ல ஒரு லேடி உங்களை பத்தி விசாரிச்சாங்க சார். என்னென்ன? உங்க ஃபுல் நேம் சலீம் தானா? நீங்க எத்தனை வருஷமா இங்க வேலை பார்க்குறீங்க? நீங்க தம்மெல்லாம் அடிப்பீங்களான்னு கேட்டாங்க சார். ஓகேம்மா, தேங்க்யூ. சலீம் முக்கியமான விஷயம் இங்க வாயே. ஐயோ, ஆஹா தம்பி யோசிக்கிறானே. போயிடாதரா போயிடாதரா. போயிட்டானா? என்ன எதுக்கு மேடம் வர சொன்னீங்க? ஒரு பொண்ணு வந்து உன்னை விசாரிச்சா. ஜாலா கொஞ்சம் குண்டா. என்ன நடக்குது? என்னென்னமோ கேக்குறா. என்னென்ன? சலீம் நல்லா மூவ் பண்ணுவானா? பொண்ணுங்க விஷயத்துல எப்படி? சீரியஸான ஆளா இல்ல விளையாட்டான ஆளா? எனக்கும் உனக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டா. தேங்க்ஸ் மேடம், நான் கிளம்புறேன். பொண்ணுங்க விஷயத்துல ஜாக்கிரதையாவே இரு. இருக்கேன் மேடம். ஏய் சலீம் சலீம், நீ என்ன இந்த அறையிலேருந்து வர? இது ரொம்ப ஆபத்தான பகுதியாச்சே. நில்லுப்பா. சலீம், ஒரு முக்கியமான விஷயம். அழகா அம்சமா ஒரு பொண்ணு உன்னை பத்தி விசாரிச்சாப்பா. என்ன விசாரிச்சாங்க? டாக்டர் சலீம் எப்படி, அவருக்கும் சகிக்கும் பழக்கம் எப்படி, அவங்களுக்குள்ள கசம்சா கனெக்ஷன் ஏதாவது உண்டா? ஹாஸ்பிடல்ல பில் ரொம்ப அதிகமா போடுறாங்கல்ல. சகி ரூம்குள்ள போய் சலீம் என்ன பண்ணுவாரு அப்படின்னு விசாரிச்சாப்பா. இதையே அவங்க உங்ககிட்ட கேட்டாங்க? சகியோட உன்னை பார்த்துருப்பா, அதான் விசாரிச்சிருக்கா. நம்ம சகி ஒரு கொஸ்டின் பேப்பர் மாதிரி. அவளை பார்த்தா கேள்வியும் வரும், சந்தேகமும் வரும். சார், இந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களை பற்றி என்கிட்ட விசாரிச்சுட்டு போனாங்க சார். இவங்களா? ஆமாங்க சார். எப்போ போனாங்க? இப்போ தான் சார் போகிறாங்க. எங்கே? இதோ இந்த பக்கம், பார்க்கிங் ஏரியா பக்கமா. வந்துடுறேன் சாமி. கிளம்புற வேகத்தை பார்த்தா கல்யாணமே பண்ணிட்டு வந்துடும் போல இருக்கு. எல்லாரும் பார்த்துட்டீங்கல்ல? ஓகேவா? செம்ம பேசுடி. வேணானா சொல்லு, நான் வேணா கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன் நாங்க பண்ண மாட்டோமா? ஏய் அப்ப நாங்க மேட்ரடி, சாரி டாக்டர்டி, வரி போயிடலாம். என்னடி பண்றது? இருடி தாண்டி முறைக்கிறாங்க. இன்னும் விசாரிக்க வேண்டியது யாராவது பாக்கி இருக்காங்களா? ஒரு ஸ்வீப்பர் லேடிக்கிட்ட போய் நான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பாத்ரூம் போவேன்னு விசாரிச்சிருக்கீங்க? சச்சா, பச்சை போய். எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவீங்கன்னு தான் கேட்டேன். அப்போ ஸ்வீப்பர் லேடிக்கிட்டேயும் என்கொயரி நடந்திருக்கு. போட்டு வாங்கிட்டாரடி. சரி, வாட்ச்மேன் ஏதாவது விட்டு வச்சிங்களா? திருட்டு தான் அடிப்பீங்களான்னு கேட்டேன். இது தப்பா? விசாரிக்காம கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? டாக்டர்னா அப்படியே நம்பிடணுமா? போலி டாக்டருங்க இருக்காங்க, செக்ஸ் டாக்டருங்க இருக்காங்க. அடையாறுல ஒரு கல்யாணம், அமைஞ்சிக்கரையில ஒரு கல்யாணம். பேப்பர் படிக்கும் போதே பக்குன்னு இருக்கு. விசாரிக்காம எப்படி?
1000 போய் சொல்லி கல்யாணம் பண்ணுவானுங்க, நம்ம 5 பேரை கூட விசாரிக்க கூடாதோ? இது என்னோட டைரி. எதுக்கு இது? இதில் என் முழு பெயர், சொந்த ஊர், பெர்மனெண்ட் அட்ரஸ், டெம்பரரி அட்ரஸ் எல்லாம் இருக்குது. படித்து பாருங்கள். பொறுமை இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. இது என்னோடய ஃபோன் நம்பர். என்னை பற்றி விசாரிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து உடம்பை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. வாங்க 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 வாங்க. ஏதோ முக்கியமான ஆபரேஷன் இருக்கு, வரமாட்டீங்கன்னு சொன்னேன். நிஷா, மாப்பிள்ள வந்திருக்காருமா. நிஷா, என்ன? இன்னைக்கு உனக்கு பர்த்டே மாமே. ஆமா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே. தோணல. நீங்க ஒரு புத்தர். பர்த்டேன்னு சொன்னா தயிர் வடை ரெடின்னு சொன்ன மாதிரி கேட்பீங்க. இல்லை நிஷா, நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறமா உனக்கு வர ஃபர்ஸ்ட் பர்த்டே இது. சந்தோஷப்படுறேன். ஐயோ, சந்தோஷப்படுறேன்றத கூட உடம்பு சரியில்லைன்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க. உன்னை வெளியே எங்கேயாவது கூட்டு போட்டுமா? தேங்க்யூ. இந்தாங்க சார், நீங்க கேட்ட பீமா குச்சி அல்வா. ரொம்ப தேங்க்ஸ். 4 மாதம் கழிச்சு அல்வா வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான். அப்பப்போ கேப் விழுந்தாலும் சாமிநாதா. கார் பார்க்கிங்கில் ஏன் உலாத்திக்கிட்டு இருக்கான்? தம்மு அடிக்க மாட்டான். எதையாவது தொலைச்சிட்டானா? சலீம், இருட்டில் என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா தான் சாமி, யோசிச்சுட்ருக்கேன். சும்மாவா? நிஷா ஏதாவது சொன்னாலா? சொல்லுப்பா, ஏதாவது சொன்னாலா? ஏதாவது சொன்னாலும் தான் பரவாயில்லையே. பார்த்தே 4 நாள் ஆச்சு சாமி. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா சாமி. இது ஒரு பிரச்சனையா? எல்லார் லைஃப்லையும் நடக்கிறதானப்பா இது. ஒன்றுமே புரியல சாமி. சாகுற வரைக்கும் அனாதையாவே வளர்ந்து சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன். சலீம், காதல்கிறது ஹைவேஸில் வண்டி ஓட்டு போகிற மாதிரி. நல்லா ஜாலியாக வேகமாக போகலாம். கொஞ்சம் அசந்தா அது ஒன்றை காலி பண்ணிடும். இல்லை எதிரில் வரவங்களே நீ காலி பண்ணிடுவ. மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கொண்டு இது ஓம் பொறுப்புப்பா. இப்போ என்னாச்சு? நேரில் போய் பார்த்து பேசினா எல்லாம் சரியாக போகுது. அதான் சாமி, அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் கொடுக்குறதா சொல்லி நிஷாவையும் கூட்ட வர சொல்லியிருக்கேன். அவளும் கண்டிப்பாக வருவா. அதான் அவள் வரும்போது என்ன பேசலாம் யோசிக்கிறேன் சாமி. ஏன் பிட்டு எழுதி தரேன் கொண்டு போயேன். என்ன பேசுறதுன்னு யோசிக்கிறாராம். ஏன்பா பரீட்சை எழுத போகிற? லவ் பண்ணுற பொண்ணை தானே பார்க்க போகிற? உனக்கு எப்படி அவளை பார்க்கணும் பேசணும்னு ஏக்கம் இருக்கும். நீ நேரில் வந்து அவளை பார்க்க மாட்டியான்னு அவளுக்கும் வருத்தம் இருக்கத்தானே செய்யும். நீ வேலை வேலைன்னு இருக்க. நல்லா யோசிச்சு பாரு. உன் மேலே உள்ள ஆசையில் தானே அவளே அங்கே வரேன்னு இருக்கா. அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். நான் சொல்கிற மாதிரி செய், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இதை பாரு சலீம், நீ நேரில் போய் அவளை பார்த்தீங்கன்னா
அவ கோபப்படுற மாதிரி தான் பேசுவா. அப்படியே தகைச்சு போய் நின்றாத, பச்சக்குன்னு ஒரு முத்தம் கொடுத்துரு. அட போங்க சாமி, எல்லாரும் முன்னாடியுமா? அட போப்பா, அப்படி இப்படின்னு பேசி ஒதுக்கு போறமா போய் கரெக்ட் பண்ணுவியா? இவன் கல்யாணம் பண்ணி கலங்கான்றதுக்குள்ள அவ கட்ட உண்ணிடுவா போல. எனக்கு முஸ்டி அல்வா காயுது. இனிமே எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. என்ன தப்பா நினைக்க மாட்டாளே? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாப்பா, சந்தோஷப்படுவா. வேலையை முடிச்சுட்டு ஃபோன் பண்ணு. எல்லாத்துலேயும் எனக்கு டவுட்டு தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னொருத்தர் வரணும். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். வழக்கம் போல கவுத்துட்டாரா? லவ் பண்ணும்போது எப்படின்னா மேரேஜ்க்கு அப்புறம் எப்படியோ. ஹலோ, எஸ் சார். டாக்டர் சலீம் இருக்காரா? சார் ஆப்ரேஷனில் இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ, சலீம் இல்லையா? சாரி மேம். எங்கே இருக்காரு? சார் இன்னும் ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து வரல. நீங்கள் தானே கால் பண்ணீங்க? எஸ் சார். என்னாச்சு? சரி, ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. ஹலோ, மணி என்ன ஆச்சு? சாரி நிஷா. என்ன சாரி? என் ஃப்ரெண்ட்ஸை ஹோட்டல் கூட்டிட்டு வந்து பார்ட்டி கொடுங்க நான் உங்ககிட்ட கேட்டேனா? நீங்க தானே சொன்னீங்க. அவங்க வெயிட் பண்றாங்க. ஏன் போன் கூட உங்களால எடுக்க முடியல? எல்லாரும் முன்னாடியும் இன்சல்ட். உங்களுக்கு எல்லாம் எதுக்கு கல்யாணம்? எதுக்கு ஏன் உயிரை வாங்குறீங்க? இங்க நானும் கிரிட்டிக்கல் தான். யூஸ்லெஸ் ஃபெலோ. பாரியா கையில் பார், காலில் எல்லாம் பார், புரட்டி எடுத்துன்னு காடல பார்த்துட்டேன். சரி சார். ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது இருக்கும். வரீங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ. கிளம்புறேன் சார். நல்லா தேடிட்டேன் சார், நீங்க பாடியை காணோம் சார். அடையாளம் தெரியுதாம்மா?
சரி வாங்க போகலாம். சார் அவங்க பொண்ணு இல்லையா? அம்மா நீ போம்மா. சார் வாங்க போங்கம்மா. என்னமாச்சு? அம்மா தண்ணி எடுங்க, தண்ணி எடுங்க. அம்மா அம்மா எந்திங்கம்மா. அம்மா எந்திங்க.